கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜாதியை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த நாளில் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இங்கே பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, அந்தகாரத்தில் இருந்து பாவத்தில் இருந்து வெளி வந்தவர்களை ஆசாரி கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியுமாக ஆண்டவர் அவர்களை பரிசுத்த ஜாதி என்று கூப்பிடுகிறார். யாரை கூப்பிட்டு சொல்லுகிறார் என்றால், பாவத்திலிருந்து கொலை கொள்ளை விபச்சாரங்கள் பாவத்தில் இருந்து வெளியில வந்தவன, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன, ஆண்டவர் எங்க போச்சோ அங்க போறவனுக்கு ஆண்டவர் ஆசாரிய தத்துவமும் பரிசுத்த ஜாதி என்று அவர்களை தான் கூப்பிடுகிறார். வேற உலகத்துல நீ எந்த ஜாதின்னு சொல்லி நீயோடு இருந்த கொண்டாலும் அதெல்லாம் ஜாதி இல்லை. ரெண்டே தான். ஒன்று பாவத்தில் வாழுகிற ஜாதி, ஒன்று பரிசுத்தமாக வாழுகிற ஜாதி. தெய்வ பிள்ளைகளே, அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை சொல்ல வந்தார். இங்கே நிறைய கூட்ட பேர் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறவங்கலாம் சொல்லுகிறான், என்னை துட்டு கொடுத்து மதம் மாறான், எனக்கெல்லாம் துட்டு கொடுக்கலடா அப்படின்னா எத்தனை பேர் மாறி இருப்பான். தெய்வ பிள்ளைங்க, நீ மனம் திரும்பணும், பரிசுத்த ஜாதியாகணும், ஆசாரி கூட்டமாகணும். ஆண்டவருடைய என்னெல்லாம் என் பிள்ளைகள் மனம் திரும்பாம பாவத்திலும் சாபத்திலும் கொலை கொள்ளை குடிகாரனும் சீர்ட்டு பல விதமான பாவங்களுக்கு விபச்சாரங்களுக்கு எல்லாம் அடிமைப்பட்டு இருக்கிற ஜாதி வெறினால கொலை பண்ணி இருக்கிறவெல்லாம் ஆண்டவர் ஆபிரகாம் சந்ததியை குறித்து இங்கே சொல்கிறார். நீங்கள் அந்தகாரத்திலிருந்து வெளியிடப்பட்ட வந்தீர்கள், பரிசுத்த நீங்கள் ஜாதி என்று பெயர்பட்டவர்கள், ஆசாரி கூட்டமாக இருக்கிறீர்கள். துன்மார்க்கனா வாழ்ந்து கொண்டு இருக்க தேவ பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு பரிசுத்த ஜாதிங்கிற பட்டத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளே, நீங்கள் மனம் திரும்ப வேண்டுங்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் பாவத்திலையும் சாபத்திலையும் சாப வேண்டுங்கிறது அல்ல, நீங்கள் பரிசுத்த ஜாதியாக மாற வேண்டும் தான் விரும்புகிறார். நீங்கள் யாராக இருக்கலாம், எந்த மதத்துக்காரனாக இருக்கலாம், எந்த ஜாதிங்கிற பெயரில் வைத்து கொண்டு இருக்கலாம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ என்னிடத்தில் வரும் பொழுது, அந்தகாரத்திலிருந்து வரும் பொழுது, துன்மார்க்கத்திலிருந்து வரும் பொழுது, பலவிதமான பழக்க வழக்கங்கள் குடிபோதையிலிருந்து சேரிட்டிலிருந்து விபச்சாரத்திலிருந்து வரும் பொழுது உனக்கு அவர் அந்த ஆசாரிய பட்டத்தை கொடுக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, அந்த வீட்டில் பரிசுத்த ஜாதிங்கிற அவர் ஒரு பட்டத்தை கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஜாதி என்று அழைக்கப்படுகிறீர்கள் என்கிறார். தெய்வ பிள்ளைகளே, பாவம் சேர்வனுக்கு பரிசுத்த ஜாதி இல்லை, பாவத்திலிருந்து வெளியில வந்தவனுக்கு தான் பரிசுத்த ஜாதி. நீங்கள் ஆசாரி கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி தெய்வ பிள்ளைகளை இங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது. அது இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே குறிப்பிடுகிறார். யாரெல்லாம் இயேசுவை ரட்சித்து வழிநடத்துறாங்களோ, யாரெல்லாம் பரிசுத்த பாதையில் வழிநடத்துறாங்களோ, பரிசுத்தமாக பேசுறது, பரிசுத்தமாக நடக்கிறது, பரிசுத்தமாக ஜீவிக்கிறது, உன் தொழிலில் பரிசுத்தம், வேலையில் பரிசுத்தம், படிக்கிற இடங்களில் பரிசுத்தம், தெய்வ பிள்ளைகளே ஒரு ஊழியத்தில் பரிசுத்தம், இப்படியாக செய்கையில் நடக்கையில் எல்லா காரியங்களும் நீ பரிசுத்தமாக இருந்து இயேசுவின் பிள்ளையாக மாறும் பொழுது உனக்கு அந்த பரிசுத்த ஜாதி என்கிற பெயர் கிடைக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்கிறார், தேவ பிள்ளைகளே, ஜாதி என்று சொல்லி நீங்கள் உங்களை வேறுபடுத்திக் கொள்ள அந்த ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஜாதி, நீங்கள் ஆண்டவரிடத்தில் வருவீர்கள் என்றால் பரிசுத்த ஜாதி என்று கூட்டம் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவ பிள்ளைகளை, அதனால ஜாதின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. திரளான கூட்டம், குடும்பம் பெருகும் தான் உன்னை திரளான ஜாதியாக்குவே என்று சொல்லி அங்கே ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதனால ஜாதி வரி பிடிச்சி மத வரி பிடிச்சி சண்டை போட்டு தேவ பிள்ளைகளே, நீங்கள் பாவத்தில் மரித்து கொண்டு இருக்கிறீங்க. தேவ பிள்ளைகளை, அதெல்லாம் ஆண்டவர் விரும்பலை. தேவ பிள்ளைகள், ஒரு கணத்தை அடித்தா மறுகணத்தை காட்டு என்று சொன்னவ, நீ சண்டை போடாதங்க என்று சொன்னவ. தேவ பிள்ளைகளே, அதனால நீங்கள் என் ஆண்டவரிடத்தில் வாங்க, இயேசுவிடத்தில் வாங்க, உங்களை பரிசுத்தமாக்கிறதே, உங்களுடைய எண்ணங்களை சுதந்திரம் எல்லாத்தையும் பரிசுத்தமாக்கி உங்களுக்கு பரிசுத்த ஜாதிங்கிற பெயர் பட்டத்தை கொடுக்கிற வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, தாயே, தாப்பனே, நண்பனே, நீ யாராக இருந்தாலும் சரி, நீ மனம் திரும்பு. தேவ பிள்ளைகள், இந்த ஜாதி வரியில் அடிமைப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகள், நீ மனம் திரும்பி நீ கடந்து வரும் பொழுது ஆண்டவர் உன்னை பரிசுத்த ஜாதியாக மாற்றி ஆசாரி கூட்டமாக மாற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, அவருடைய நாமத்தை துதிக்கும்படி ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார், வல்லமை கொடுக்கிறார், அதிகாரங்களை கொடுக்கிறார்.
கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே சோதரனப்பா, அந்த காலத்தில் இருந்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வந்தவர்களை இரத்தத்தினால் சுத்திகரித்து அவர்களுக்கு ஆண்டவரே பரிசுத்த ஜாதி என்று நீர் அப்பா முத்திரை கொடுக்கிற தேவனே சோதரனப்பா, பரிசுத்தமா வாழவது பரிசுத்த ஜாதி என்று அப்ப முத்திரை கொடுக்கிறவரே சோதரனப்பா. நாங்கள் பரிசுத்தமா வாழ வேண்டும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்கு. ஜாதி வரி பிடித்த மத வரி பிடித்து அழைக்கிற பிள்ளைகளை நீர் வெளியில கொண்டு வாருப்பா. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஜாதியாக மாற்றுபடியா செபிக்கிறோம்ப்பா. அது உங்களுடைய நாமாகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படும். உங்களுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கலாம். ஒவ்வொரு மேலும் உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, மீட்டெடுங்க, ரட்சிங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்ன ஆண்டவரிடத்தில் வாங்க. என்ன ஜாதியில் உங்கள் பழைய துர்க்குணங்கிற பல விதமான ஜாதிங்கிற பழக்கத்திலிருந்து வெளியே வாங்க. ஆண்டவர் ஆசாரி கூட்டமாகும் பரிசுத்த ஜாதியாக மாற்றுவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். காட் பிளஸ் யூ. ஆமென், 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 ஆமென்.